கோல்ட் வின்னர் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம். வணக்கம் நேர்களே, கோல்ட் வின்னர் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம்ல உங்கள் எல்லாரையும் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விறுவிறுன்னு இருக்கிற கண்டத்திப்பிலி ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா, அந்த டேஸ் அன்றைக்கி நம்ம சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி மழை காலங்கள், ஈவன் வெயில் காலத்தில் லைட்டாக ஏதாவது வேணும்னாலும் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ரசம். இது ஆக்சுவலாக இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி, இம்யூனிட்டி பூஸ்டிங் ரசம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். திப்பிலி, தேசாவரம், மிளகு, ஜீரகம், கடுகு, வரமிளகா, புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ இதுதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு முக்கியமாக இந்த மாதிரி ஒரு பேன் வேணும், ரசம் செய்யறதுக்கு ஒரு பேன் வேணும், ஒரு மிக்ஸி வேணும், அவ்வளோதான். ஸோ இந்த டைரெக்டாகவே இந்த மிக்ஸியில் இதுதான் கண்டத்திப்பிலி. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த தேசாவரம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம், அதை லேசாக. இதெல்லாம் முக்கால்வாசி இந்த நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். மிளகு எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு கையளவு அந்த மாதிரி. ஸோ இது ஏற்கனவே செம்ம ஸ்பைஸியாக இருக்கும்போது, பட் இருந்தாலும் நான் ஒரு மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக ஜீரகம் அரைக்கிறதுக்கு ரிமைனிங் நம்ம தாளிக்க போகிறோம் அதை. ஸோ இதை எடுத்து ட்ரையாக அரைச்சிக்கலாம். இது எப்படி அரைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நான் கிரானுலேட் பண்ண போகிறேன் இதை. இதோடு நான் இன்னொன்று என்ன பண்ண போகிறேன்னாக்க கருவேப்பிலையும் அப்படியே ஃப்ரெஷ் கருவேப்பிலை கொஞ்சோண்டு இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். வாசனையே ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நான் ஒரு கோல்ட் வின்னர் ஆயில் ஒன்று எடுத்துக்க போகிறேன். கடுகு, ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே கடுகு ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு பருப்பும் கிடையாது. ஸோ இது ஈவன் சிம்பிளாக இது நீங்கள் ஜீரகமும் மிளகும் மட்டும் அரைச்சும் தாளித்து போட்டிங்கன்னா ஜீரா மிளகு ரசம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த திப்பிலி போட்டிங்கன்னா அது உண்மையிலே வேறு லெவலுக்குள்ள இருக்கும். ஏன்னா அப்படியே நாக்கில் உங்களுக்கு தெரியும், அந்த டேஸ்ட் உண்மையிலே அப்படியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஜீரகத்தை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, புளி நம்மளுக்கு வேண்டிய அளவு நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் அப்படியே ஹோல் புளியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வாட்டர், ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். இந்த மிக்சியில் இருக்கிற ஃப்ளேவர்ஸையும் நான் அப்படியே ஆட் பண்ண போகிறேன் இதுக்கு. நம்ம எடுத்துக்கிற மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி இது. ஓகே, ஸோ இது என்டையர் மசாலா நான் ஆட் பண்ண போகிறேன். இதில் நான் திப்பிலி, தேசாவரம், மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா போட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது அவ்வளோதான். இது ஸ்பைஸ் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும். ஜஸ்ட்டு ரசத்தில் ஊற்றி அப்படியே நம்ம சாப்பிட்றலாம். அதுக்கப்புறம் இதுக்கு பெருங்காயம், மஞ்சப்பொடியும் இதுக்கு வேண்டாம். சில பேர் தக்காளி ரசத்தில் வேணும் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு தக்காளி ஜஸ்ட் லுக்குக்கு ஆட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள். பட் இந்த ரெசிபி இது ஆக்சுவலாக இதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. மருந்து ரசம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. காஃப் அண்ட் கோல்டு சும்மா சிம்பிள் காஃப் அண்ட் கோல்டு இருந்தாக்க இந்த மாதிரி ஒரு ரசத்தை வச்சு குடித்தோம்னாக்கா ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி ஸ்டமக் அப்செட்டாக இருக்கா, இதை எடுத்துக்கலாம். ஸோ இது சர்வரோக நிவாரணி மாதிரி. இது மழை காலத்துலேயும் குடிக்கலாம், வெயில் காலத்தில் ஏதாவது லைட்டாக வேணும், ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா
இதை மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டத்திப்பிலி ரசம் ரெடி. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜார் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் அழகாக நம்ம அப்படி இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பர், உண்மையிலே வந்து பிரமாதமாக இருக்குது, அருமையாக இருக்குது. கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக பிளெண்ட் ஆகி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. கட்டாயம் செஞ்சு பாருங்கள். கண்டத்திப்பிலி ரசம். Into a dry jar, add the tippili, tesavaram, whole peppers and red chilies followed by some curry leaves. Grind it into a dry powder. Splatter some mustard and add the tamarind to it. Add some water. Add the dry powder to it and the asafoetida to make the Kandathippili Rasam. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். கோல்ட் வின்னர் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம்.